இன்னைக்கு 1000 பெயர்கள் 1000 பலன்கள். 1000 பலன்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர்களை கேட்கும்பொழுதும் அதற்கான பலன் என்ன அப்படின்றதையும் நமக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு எந்த நாமத்தை ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும்ன்ற முறைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த சிவாச்சாரியாரை பத்தி யாருக்கும் பெருசா என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம். இவரை பார்க்கணும், நிறைய பேர் அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல நிறைய தடவை எல்லாரும் கடிதம் எழுதியிருக்காங்க, மெயில் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் அவரை நம்ம நேரில் பார்க்கறதுக்கும். அதுக்கு முன்னாடி சிவாச்சாரியார் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், அவர் யார் அப்படின்றத நான் சொல்றதை விட அவரை பத்தின ஒரு அற்புதமான ஒரு ஏவி ஒன்று தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அவரை கௌரவிக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கு. முதல்ல நம்ம அந்த ஏவியை பார்க்கலாம். அன்பை போதிக்கும் ஆன்மீக உலகில் அன்பே வடிவானவர், இறையருள் தேடும் இதயங்களுக்கெல்லாம் நல்ல குருவானவர், நாடி வரும் அன்பர்களுக்கெல்லாம் தாயவர், அப்பழுக்கில்லா தவ வாழ்க்கை வாழும் தூயவர், சிறந்த பேச்சாளர், சைவத்தின் பாரம்பரிய பயிற்சியாளர், நம் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்கள் மத்திய அரசின் செம்மொழி நிறுவனத்தின் ஆய்வு திட்டத்தின் வழி ஆசாரக்கோவை, ஏலாதி, முதுமொழி காஞ்சி, பழமொழி 400 ஆகிய தமிழ் நூல்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவை தவிர தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் 15ற்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய மேதை இவர். தொன்மையான ஓலைச்சுவடிகளை கண்டறிந்து அவற்றை புத்தகங்களாக வெளியிடுவது தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அதில் ஒன்றுதான் சர்வரோக நிவாரணி. இந்நூல் சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. அத்தனைக்கும் மேலாக நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சிவரகசியம், திருமந்திரம், சிவபுராணம் ஆகிய தலைப்புகளில் தன் சொல் வன்மையால் ஆன்மீக அமுதத்தினை அள்ளி அள்ளி வழங்கியவர். அத்தனைக்கும் மணிமகுடம் போல் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியான 1000 பெயர்கள் 1000 பலன்கள் என்னும் அற்புத நிகழ்ச்சியின் வழியே 1000 பகுதிகளை தொட்ட 1000ல் ஒருவர் இவர். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 1000வது நாமாவளி லலிதாம்பிகா. ஸ்ரீ சிவா சிவ சக்திய ரூபிணி லலிதாம்பிகா. இந்நிகழ்ச்சி அன்பர்களின் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகி போனதே இவரின் திறமைக்கும் அருமைக்கும் சான்றாகும். இன்னும் பல பல அறப்பணி, இறைப்பணி ஆகியவற்றை மேற்கொண்டு ஓய்வில்லாமல் பயணித்துக் கொண்டே இருக்கும் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. அவரோட அறப்பணிகள் பற்றி ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு மிகவும் ஒரு பெரிய கனவு என்னன்னா, சிவ ஆகமம் எந்த விதத்திலையும் யாராலையும் எந்த காரணத்தினாலையும் சீனிச்சு போகக்கூடாது. அந்த சிவ ஆகமம் அப்படின்றது அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கடவுளுடைய பேசக்கூடிய ஒரு மொழி. சிவ ஆகமம் அப்படின்றது சிவனோட நம்ம பேசக்கூடிய ஒரு மொழி. அதை விட்டுடக்கூடாது. அதை விட்டுட்டோம்னா இந்த பிறவி எடுத்ததே பயன் கிடையாது அப்படின்றது தான். அதற்காக அயராது உழைச்சு போராடி ஒரு சிவ ஆகம பாடசாலையை நிறுவி அந்த பாடசாலைக்காக அனுதினமும் உழைச்சுட்டு இருக்கார். அவருடைய ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த பாடசாலையில் ஒவ்வொரு சின்ன சின்ன செங்கலாக இருக்கட்டும், அதற்காக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் எப்படி இருக்கணும்னா, தன் உழைப்பிலிருந்து வந்தது மட்டும்தான் இருக்கணும். யாராவது அதுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புனாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவர் யோசிப்பார். இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு தொகையானதோ இல்லை பொருளானதோ எப்படி சம்பாதிக்கப்பட்டது, அதன் பின்புலம். ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த புத்தி வந்துடக்கூடாது. அது நல்ல விதமாக வந்திருந்தா அது நல்ல புத்தியை தரும்.
அது தப்பான வழியில வந்தா அது தப்பான புத்தியை தான் தரும் அப்படின்றது. அதனால அந்த விஷயத்தை கூட யோசிச்சு தான் அவர் வந்து அதுக்கான சன்மானங்களை அவர் பெரிதா ஒன்றும் பெற்றுக்கொண்டது இல்லை. ஆனா அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் அந்த பாடசாலையை நிறுவினார். எல்லாத்துக்கும் அவரே ஒரு முயற்சி எடுத்தாருன்னா அதை 1000 தடவை ஒரு 1000 பேர் கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோமோ அதெல்லாம் சொல்லி அவர் சமாதானம் ஆனாதான் அந்த முயற்சி அவர் தொடங்குவார். அந்த மாதிரி தான் சங்கரா தொலைக்காட்சியில சிவ ரகசியம்ன்ற ஒரு ப்ரோக்ராம். அது பல யோசனைகள் அமிர்த கடேஸ்வரரோட ஆசீர்வாதத்தை பெற்று 700 எபிசோட்ஸ் வந்து சிவாச்சாரியார் யார் அப்படின்றது உலகம் முழுக்க ராஜசேகர சிவாச்சாரியாரை தெரியப்படுத்தின ஒரு நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து அபிராமி அந்தாதி, அப்புறம் சிவபுராணம், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை கொடுத்த 2022ஆம் ஆண்டு ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய புதிய நிர்வாகத்தின் ஒரு கோரிக்கையாக ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்திற்கு ஒவ்வொரு நாமத்திற்கும் அவர் வந்து விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை அவர் ஏத்துண்டு திருமேச்சூர் போயிட்டு அந்த லலிதா பரமேஸ்வரி கிட்ட அனுகிரகத்தையும் அனுமதியும் பெற்றுன்றதுக்கு அப்புறம் தான் அவர் அதுக்கு ஒத்துண்டாரே. இதுல இருந்தே தெரியாது அவர் ஒவ்வொரு புது நிகழ்ச்சி துவங்கும் போதும் அது யார் சம்பந்தமான நிகழ்ச்சியை அவர் ஆரம்பிக்க இருக்காரோ அதற்கான ஜபங்களை மேற்கொண்டு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் அனுமதியும் வாங்கிட்டு மட்டும்தான் அவர் துவங்குவார். அதுலேருந்தே அவரோட ஸ்ரத்தை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதும் அவருக்கென்று இருக்கக்கூடிய இடத்த அந்த பாடசாலைக்காகவும் அதை தவிர்த்து நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும் சரிவர செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தனக்காக இருந்த ஒரு இடத்தையும் அந்த காரியம் இதற்காக கொடுத்தால் பித்ரு கர்மாக்காக கொடுத்தா அந்த காரியம் தடை இல்லாம நடக்கணும் அப்படின்றதுக்காக தனக்குன்னு எதுவும் வேண்டாம் அப்படின்றதுக்காக அந்த காஷாயத்தை மட்டும் தனக்கு எடுத்துட்டு மற்றது எல்லாம் கொடுத்த ஒரு உயர்ந்த உள்ளம் டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார். அவரை இந்த மேடைக்கு அழைப்பதில் அந்த அழைக்கும் குரலாக நான் இருப்பதில் ஒரு பெருமிதமும் அவரை அழைப்பதற்கு ஒரு பெருமையாகவும் என் வாழ்நாளில் நான் பண்ணின ஒரு புண்ணியம் என் பெற்றோர்கள் செய்த புண்ணியமாகவும் நான் கருதி அவரை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். திரு ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களை அன்புடன் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் மேடைக்கு அழைக்கின்றேன். சிவாச்சாரியாருக்கு நம்ம சங்கரா டிவிலே ஒரு பெரிய ஃபேன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா இவரை மாதிரியே 1000 நாமங்கள் எடுத்துட்டு 1000 நாமத்திற்கும் விளக்கங்கள் சொல்லி அதற்கான கதைகள் சொல்லி, அதாவது விளக்கம் கூட சொல்லிடலாம், இந்த கதையை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ யாரும் நம்ம வீட்டிலலாம் தாத்தா பாட்டி எல்லாம் யாரும் பெருசா கதை சொல்ற மாதிரி இதெல்லாம் அப்பா அம்மாவும் சொல்றது இல்லை. இந்த தொல்லையை மட்டும் கையில கொடுத்துட்டு அதனோட பின் விளைவுகளை தெரியாம இதை முன்னாடி இப்படி காமிச்சிடுறாங்க குழந்தைகளுக்கெல்லாம். அதை தெரியாம அதை அப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்கு. அந்த மாதிரி இல்லாம 1000 திருநாமத்திற்கும் பகவானுடைய குணங்கள் என்ன, அந்த குணத்தை பகவான் எந்த இடத்துல எப்படி வெளிப்படுத்தினார்ன்றத கதைகளாக சொன்ன டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்கள், அவர் இப்போ இந்த சமயத்துல இப்போ வெளிநாட்டுல இருக்கார். அங்கேருந்து நமக்காக சிவாச்சாரியாருக்காக அவர் வீடியோ பதிவு ஒன்று அமைச்சிருக்கார். அதையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவருடைய பாராட்டு விழாவானது நடைபெற இருக்கு. ஏவி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். நம்முடைய அன்பர், நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஸ்ரீமான் ராஜசேகர சிவாச்சாரியார் சுவாமி 1000 பெயர்கள் 1000 பலன்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார். அன்பும் அறிவும் இணைந்த பண்பாளர், ஆகமமும் ஆரணமும் நிறைந்த அறிவினர், வித்யையும் வினயமும் கலந்த மொழியினர் என்று அவர் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீகாந்த துருகிணோபமன்யு தபன ஸ்கந்தேந்திர நந்தியாதேகான்னு ஸ்ரீகாந்தனாகிய திருமாலின் திருநாமத்தை சொல்லி தொடங்கி லலிதாம்பிகையின் 1000 பெயர்களுக்கான அர்த்தங்களையும் 1000 பலன்களையும் சொல்லி வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார். இந்த நேரத்தில் நேயர்களான உங்களோடு சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் அடியேனும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்பிகையின் 1000 பெயர்களை தொடர்ந்து அடுத்து சிவனுடைய 1000 பெயர்கள், அந்த சிவ சகஸ்ரநாமத்தையும் கூட அவர் வாயால் கேட்க நாமும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். First of all, I thank and congratulate Shankara TV for hosting such a unique series by such a great scholar, Dr. Rajsekhar Sivacharya. I wanted to hear the meaning of Sri Lalita Sahasranamam from someone, as I've heard its great pleasure potencies. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அதை கேட்குற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன், ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கேன்.
I was so fortunate to hear from such an authority like Dr. Rajsekar. His style is simple and straightforward, so as to convey complex concepts and philosophies to a layman like me. அது வந்து தமிழ்ல வந்து ரத்ன சுருக்கமா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் ரொம்ப கன்சைஸாகவும் அவர் பேசுறது வந்து என்ன போன்ற ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி எளிய நடையில சொன்னார் அவரு. அவரோட சொல்ற மீனிங் ஃபுல்லாவே எனக்கு புரிஞ்சது. அது ஒரு பெரிய விஷயம். The benefits of chanting Lalita Sahasranam are immense and have to be experienced. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்காதீங்க, நீங்க அனுபவ சாத்தியமா அதை படணும். அதுதான் இதோட ப்ரோக்ராமோட பெனிஃபிட். அதுதான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அவர் சொல்லியிருக்காரு. அதனால நான் முயற்சி பண்ணி அவரோட பெனிஃபிட் எல்லாம் நான் வந்து நிச்சயமாவே அடைஞ்சிருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம். நேயர்களுக்கு சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இவர் மாதிரி ஒரு நல்ல பர்சனாலிட்டியும் இவ்வளவு படிச்சவரும் இவ்வளவு சிம்பிளாகவும் இருக்கிற ஒரு மனிதரை, நேர்மையான மனிதரை இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் படிச்சதை வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்மளோட வந்து சேர்ந்து பகிர்ந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசு வேணும். இந்த மாதிரி ஒரு பெரிய நபரை வந்து நான் மீட் பண்றது இல்லை. நான் கேட்டதுக்கு ரொம்ப நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். இது வந்து லலிதா அம்மா வந்து பேசுற மாதிரியே இருக்கு. அவர் வந்து நிறைய சொல்லுவாரு. பட்டர் கேட்டுப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி வாய்ப்பு ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஐ விஷ் த ஃபங்க்ஷன் ஆல் சக்சஸ் and commend Shankara TV again for televising and releasing all the books. 10 தொகுப்பா வந்து வெளியிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லாரும் அதை வந்து வாங்கி படிச்சு பயனடையணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். கடைசியில நான் ஒண்ணு சொல்ல விரும்பப்படுறேன். ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் கூட ஒரு பெரிய மகான். அவர் வந்து 18ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்காரு. அவர் வந்து முருகரோட அவதாரம்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப தாழ்மையோடும் தாழ்வை பணிந்து அவரை கேட்டுக்கிறேன். ஸ்ரீ ராஜசேகர் அவர்களே, நீங்க முத்துசாமி தீட்சிதர் பத்தியும் ஒரு சீரீஸ் கட்டாயமா நீங்க பண்ணணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.